போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அண்ணன் வந்து ஓகே காமெடி பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இவர் பூ எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க போய் இன்னைக்கு. இது பூலாம் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குங்க. 900 ரூபாய் கிலோ. அதனால டிமாண்டாக தான் இருக்கும். என்னப்பா பண்ணுற? ஆமாங்க, அடுத்து வெங்காயம் உரிக்கிறாங்க எல்லாரும். $27 கிலோ 30 கிலோவாங்க வெங்காயம் உரிக்கிறாங்க. எங்கள் அக்கா டீ வச்சு கொடுத்துட்டு நிற்கிறா. நான் போய் மேலே போயிட்டு பொங்க தேசம்லாம் எடுத்துக்கிட்டு இப்போதான் கீழே வந்து. பொங்க தேசம்னா என்னன்னு தெரியாதுங்க. பொங்க வைக்கிற பானை, பொங்க குண்டானதான் அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வெங்காயம் தொளிச்சு போகிறதுக்கு குண்டாலாம் கேட்டாங்களா, அதனால அதெல்லாம் போசியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் வெங்காயம் தொளிச்சு வைக்கிறதுக்கு. ஆமாம், ஜாக்கெட் கொஞ்சம் இதாக இருந்ததா, ஆமாம் தைக்க கொடுத்து லைட்டாக பிசுறு வெளில தரமா இருந்தது, அதையும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிட்டு வந்தேன். ஆமாம். என்ன இதை பண்ணுற? பொங்க வைக்கிறதுக்கு விறகு உடைச்சிட்ருக்குறேன். ஆமாம். அப்புறம் அங்கே கொஞ்சம் உடச்சி வச்சுருக்குறேங்க. சரி சப்போஸ் பத்தலினா என்ன பண்ணுறது, மீதி ஆகிட்டா கூட பரவாயில்ல, ஏன்னா 2 பொங்கல் வைக்கணுமா, பத்தலினா என்ன பண்ணுறதுங்க. அதனால் உடச்சி உள்ளுக்குள்ளே வச்சுட்டோம்னா இருக்கும். இங்கே வெளியிலேயே வச்சோம்னா பனி மழை பெய்யுற மாதிரி பெய்யுது, அதனால் நனைஞ்சிரும். அதனால் எல்லாம் சேஃப்டி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆமாம், இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு விரவெல்லாம் எடுத்து கட்டி வச்சுட்டு போய் நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணணும். ஆமாங்க. தக்காளி யாரும் அவ்வளோவா வர்றது மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10-15 பேருக்கு ரெடி பண்ணணும். போயிட்டு இந்த இதெல்லாம் கொஞ்சம், ஏன்னா பனி இறங்குது இல்லை, மணி 6 ஆயிடுச்சு. அதனால் உடச்சி வச்சுட்டு போய் அதை ரெடி பண்ணணும். என்ன இதை பண்ணுற? பொங்க வைக்கிறதுக்கு விரவு உடிச்சிட்டு இருக்கிறேன். ஆமாங்க, பொங்க வைக்கிறதுக்கு அப்புறம் பனி வேற பெய்யுதா, அதனால பனிக்கு அப்புறம் நாளைக்கு காலையில் அப்புறம் 5 மணிக்கெல்லாம் ஈரப்பதமாக இருக்கும், எரியாது. அதனால இப்போ வந்து உடச்சி எடுத்து உள்ளே வச்சிட்டோம்னா காலைல வண்டி வந்துச்சுன்னா அப்படியே எடுத்து வச்சுட்டு போயிடலாம். அதனால காலைல காயிட்டுன்னு வெயில் எடுத்து போட்டிருந்தேன், காஞ்சிருச்சு, எடுத்து உடச்சி வச்சுட்டா வேலை முடிஞ்சுது. எங்கள் அக்கா வீட்டு கோழி கொஞ்சம் பாருங்க, அழகாக கத்துதுங்க பாருங்க. இதில் எத்தனையோ இருந்ததுங்க, 9 என்னமோ இருந்தது. இப்போ ஆமாம் 10 இருந்தது, 1 தூக்கிட்டு போச்சு, திரும்ப 2 தூக்கிட்டு போச்சு. இப்போ கம்மியாக தான் 8 என்னமோ தாங்க இருக்குது கோழி குஞ்சு. அழகாக கத்துது பாருங்களேன், அழகாக கத்துது பாருங்க. அடுத்து சாப்பாடு, நைட்டு வர்றவங்களுக்கு சாப்பாடு ஆக்கிறதுக்கு குண்டான் எடுக்கிறாங்கங்க. ஆமாம், தக்காளி சாப்பாடு செய்யணும். ஆமாம், தக்காளி சாப்பாடு செய்ய போகிறோம். சமி சைக்கிள் வேணாண்டி, மூஞ்சில காட்டுதானே, இங்க காட்டுவடி. தடுவ வீடியோ எடுக்க சொல்றதும் ஒண்ணுதான், சும்மா இருக்கு கீழே காட்டுவா வயிற்றையே. அவங்க தாங்க எங்க ஆயா, அவங்க தான் எங்க ஆயா. அதான் காமிச்சிட்டு மேலே மாடிக்கு போய் உங்க அப்பா தான் நீ குக்கு. ஆமா, நீங்க ஒண்ணும் போட வேணாங்க, முதல்ல இது வணக்கட்டும் நல்லா. சிவா உள்ள போய் மழை பெய்யுதுங்க, அதனால உள்ள வந்தாச்சு. அது செம்மையா சாரல் அடிக்குதுங்க, காத்து. இங்க பாருங்க, அடுப்புல இப்பதான் அரிசி போட்டா, அதுக்குள்ள அங்க போயிருக்கா. ஆயா, எங்க ஆயா பூ கட்டுறாங்க. எப்போ வந்தாலும் எங்க ஆயாவுக்கு பூ கட்டுற வேலை ஒதுக்கி வச்சிருவோம். எப்போ வந்தாலும் உடம்பு சரியில்லைங்க எங்க ஆயாவுக்கு, அதோட கட்டுறாங்க. அப்புறம் ஆள் இல்லைங்க, எங்க அம்மாவும் வரல, அதனால எங்க ஆயா தான். இங்க பாருங்க, இவங்களுக்கு தாங்க எந்த கவலையும் இல்லை. வெங்காயம் நீ ஃபுல்லா உரிச்சிட்டியா? சின்ன வெங்காயம் யாருங்க உரிப்பா? ஆஹா, என்ன பண்ற? பூ கட்டிட்டு இருக்கிறேன். பூ ஆயா கட்டிட்டு இருந்தாங்க. ஆயாவுக்கு வந்து இடுப்பு வலிக்குதாம்மா, அவங்களுக்கு வேற காய்ச்சல் வேற, அதனால அவங்க கட்டிட்டு இருந்தாங்க. அதனால நான் வாங்கி கட்டிட்டு இருக்கிறேன். சரி, கொஞ்சம் தான் இருந்துச்சா, எனக்கு வேலை முடிஞ்சிச்சு.
அதனால கட்டி முடிச்சுட்டு போய் வெங்காயம் தொளிக்கணுமா. சரி, எவ்வளோ கட்டியிருக்காங்க? ஆயா இது எல்லாமே ஆயா கட்டினது. இதுல இருந்து தான் நான் கட்டிட்டு இருக்கிறேன். இழுக்கக்கூடாது, இழுக்கக்கூடாது. சரி, அப்படி பண்ணக்கூடாது. பூவை பிக்க கூடாது. பூ கட்டிட்டு போய் வெங்காயம் தொளிக்கணும். சொல்லரி, பூ கட்டிட்டு வெங்காயம் தொளிக்கணும். என்ன சிவா பண்ற? என்ன பண்ற பாப்பா? சொல்லக்கூடாது. அண்ணா சிவாண்ணா என்ன பண்றீங்க? அப்புறம் பாருங்க, வீட்டுக்கெல்லாம் போகாதம்மா. என்ன எடுக்கிற என்ன? என்னம்மா கும்பலாக வச்சு செல்ல பார்க்குறீங்க? மணி 12 ஆகுதுன்னாச்சு. நீ தான் பேசணும், பேசு. மணி 12 ஆயிடுச்சு, இன்னும் வந்து தூங்கல. மணி 12 மணி 12:30 கேட்டால் சரி போயிட்டு சாணி தொளிச்சல கோலம் போடணும். உடனே 1 மணிக்கு குளிக்க தொளிச்சு இல்லை, வெங்காயம் உரிக்கிறதுக்கும் தொளிச்சிங்கிறீங்க, அப்புறம் சாணி தெளிக்கிறதும் தொளிச்சிங்க. அப்புறம் ரெண்டும் ஒரே அர்த்தமாக வருதுல்ல? தொளிக்கணும். சரி, ஏதோ சொல்லுங்கள். அது வேற வெங்காயம் தொளிக்கணும், அது வெங்காயம் சேர்த்திடலாம்ல. சாணி தொளிக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். அதனால போயிட்டு சாணி தொளிச்சு கோலம் போடணும். மறுபடியும் 1 மணிக்கெல்லாம் குளிக்க ஆரம்பிச்சாதான் எல்லாரும் குளிச்சுட்டு அங்க பாருங்க தூங்கிட்டாங்க. எல்லாம் தூங்கிட்டாங்க. தூங்கிட்டாங்க. நாங்கள் மட்டும் இன்னும் தூங்கல, வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துருக்கோம். ஆமா, இவங்கெல்லாம் நாளைக்கு கரெக்டாக மண்டபத்துக்கு போனோடனே மண்டபத்தில் பாய் வரிச்சு போட்டு தூங்குவாங்க. குட்டீஸ்லாம் தூங்குற வழியில் அரி நாளைக்கெல்லாம் மொட்டை காதில் குத்தி கத்துவான், கதறிட்டு இருப்பான் நாளைக்கு. நேரம் அதெல்லாம் நாளைக்கு தெளிவாக வீடியோ எடுத்து போட்டுறேன் நான். ஆமாம், நாளைக்கெல்லாம் வீடியோ பக்காவாக வரப்போகுது. நைட்டில் எல்லாம் கூட்டமாக உட்காந்துருக்கீங்க. மணி 12 ஆச்சுங்க. என் தூக்கம் வரலையா ஒன்று உங்களுக்கு? தூங்கிட்டோம்னா அப்புறம் தூங்கிட்டுனா காலைல எழுந்திரிக்க முடியாது. நேரம் எங்கேயே கேட்கல. காலையில் நேரமே எழுந்திரிக்கணும். எது கண்ணை தொடச்சி எல்லாம் கூட்டமாக உட்காந்துருக்கீங்க? தூக்கம் வருது, ஆனால் தூங்கக்கூடாதுன்னு உட்காந்துருக்குறோம். ஏன்? காலையில் எல்லாம் நேரமே 4 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போகணுமா, அதனால தூங்கிட்டோம்னா எழுந்திரிக்க முடியாதுன்ட்டு ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருக்குறோம் எல்லா குடும்பமாக. காலையில் அப்படியே எழுந்து போக வேண்டியதான் ஃபங்க்ஷனுக்கு? குளிச்சுட்டு தான் போகணும். அப்படியே சரி சரி. எல்லாம் குளிக்க வச்சு ஆடுறக்கே 1 மணி நேரம் ஆயிரும். நாங்களாம் குளிச்சுட்டு கிளம்பணும். அதனால அடுத்து என்ன பார்க்குறான்னா, பூ கோத்தனா அதெல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. எல்லாரும் பூ கோர்த்தா எல்லாருக்கும் கிடையாது. எனக்கு, தனுவுக்கு, எனக்கும், எங்கள் 3 பேருக்கு மட்டும் கோர்த்துக்கிட்டோம். மீதியெல்லாம் கட்டி இருக்கிறேன். அதுவும் வச்சுக்கலாம், இதுவும் வச்சுக்கலாம். ஆமாம், இதில் வந்து இது வந்து எனக்காமா, இது வந்து பாப்பா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கங்காட்டி இந்த கலரில் ஒரு ப்ளூ கலர், ப்ளூ கலரு. அதனால இது பாப்பாவுக்கு. இந்த பிங்க் கலர் அவள் சுடிதார் வர்றதுனால அவளுக்கு பிங்க் கலர் கொடுத்துக்கிட்டா. என்னோட சேரீயும் பிங்க் கலர் தான், அதனால எனக்கும் பிங்க் கலர் கொடுத்துருச்சு. ஆமாம், நாங்கள் 3 பேரும் நாளைக்கு ஒரே மாதிரி போடுவோம். வரல இன்னும் ஒரு ஜீவன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க? ஏன்னா மணி 12ங்க. மணி 12 1 அங்கே மணி காட்டு. அச்சோ, தவறுங்க. நைட்டு 1 மணி. இவங்களாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, எல்லாமே எடுத்து வச்சிருக்கோமா அப்படின்னு. ஆமாம், எதுவும் மறந்துடக்கூடாதுன்னு உட்காந்துருக்கா. ஏன்னா கோலம் போடுறாலாம், அதையும் எடுக்கணும். கோலம் போடணுங்க அடுத்தது. ஆமாம், அடுத்தது சாணி தொளிச்சுட்டு கோலம் போட்டு அடுத்து அதை ஒரு வீடியோ எடுக்கணும். சரி. இப்போ பாருங்க, நைட்டு 1 மணி ஆகுது. என்ன பண்ணுறா பாருங்க. என்ன ஆகுதா? நீங்களாம் பூ கோர்த்தில வித்தியாசமாக கோர்த்துக்கிட்டு இருந்தீங்கள, அதனால எப்படி கோர்த்துருக்குதுன்னு எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்படியே பார்க்கல, வேலை செஞ்சுக்கிட்டு. அதனால இப்போ எல்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா என்னன்னு நான் செக் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அதுதான் எனக்கு ஆகும். ஆமாம், இது வந்து பாப்பாவுக்கு, இது வந்து அவளுக்கு. ஆமாம், அதனால 3 பேருக்கு. மணி 1ங்க. இந்நேரத்தில் கூட்டிகிட்டு இருக்கா. ஏன்னா நேரமாக கூட்டி கோலம் போட்டால் தான் அப்புறம் கோயிலுக்கு போக முடியும் 4 மணிக்கெலாம். அதனால் நேரமாக இன்றைக்கி கோலம் போடுறா.
எப்படி கோலம் போடுறான்னு காட்டுறேன் இருங்க. எங்கள் அக்கா நல்லா கோலம் போடுவா, எனக்கு அவ்வளோவா வராது. வந்து சாணி பவுட்ருங்க, இங்கே ஈரோட்லலாம் விற்கும். எங்கள் ஊர் சைட்லாம் விற்கிதா என்னன்னு தெரில, நாங்கள் ஆனால் யூஸ் பண்ண மாட்டோம் சாணி பவுட்ரு. எல்லாத்தையும் கொட்டிடுவியா? கொஞ்சம் அப்புறம் இங்கே தொளிக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க. எங்கே பாருங்கள், வாசல்லாம் தெளித்து விட்டாச்சு. ஆமாம், கூட்டி விட்டு அடுத்து கோலம் போட வேண்டியதான். அதுக்குள்ளே தண்ணி சுட்டுச்சான்னு பார்க்குறாங்க. அடுத்து கோலம் போடுறாங்கங்க. எங்கள் அக்கா எப்பவும் கோலம் நல்லா போடுவா. என்ன இதே சிம்பிளாக போடுறியாட்டுக்கு? ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் காட்டுறேங்க. சின்னதாக இருந்த கோலம் எவ்வளோ பெருசாகிருச்சின்னு. எங்கள் அக்கா தான் சொன்னல கோலம் நல்லா போடுவான்னு. எவ்வளோ அழகாக போட்டிருக்கா பாருங்க. ஃபைனலாக கோலம் போட்டாச்சு. அதுவும் எத்தனை கோலம்? 1 2 3 வாசம் ஃபுல்லாக கோலம் தான் பாருங்க. ஐயோ எங்கள் தனு. ஆமாம், இனிமேல் தான் போய் குளிக்கணும். ஆமாம், நானும் புதாக போய் குளிக்கிறேன். கேட்டு சாத்திருக்கேதா? அடுத்து தக்காளிலாம் மூட்டையில் கட்டி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்கங்க. எங்கள் அக்கா வெல்லம் சேவிட்டு இருக்கா. அதான் ஒரே சட்டை வச்சுட்டு அப்படியே பொங்கல் வைக்கிறதுக்கு தானே இதா? எங்கள் ஊர் சைட்லாம் பொங்கல் ஒன்று சக்கரை பொங்கல். ஓ சரி சரி. எங்கள் ஊர் சைட்லாம் மாவிளக்கெல்லாம் போடுவாங்கங்க. இந்த ஊர் சைட்லாம் பழக்கம் இல்லை. இந்த பொங்கல் ஃபஸ்ட்டு ஒரு கோயில் வச்சுருக்கீங்களா, அதே எங்கன்னா இந்த இடத்துல பொங்கல் வைக்கிறோம். இல்லை, ஒரு டைமு சாமி சும்மா கும்பிட்டுட்டு போனோம்ல, தனு காது குத்துக்க என்னமோ ஒரு இடத்துல நின்று வெட்டணும்னு நினைக்கிறேன், கிட வேணுமோ. நீங்கள் வேண்டி இருந்தாங்க. ஓ, நாங்கள் வீட்டில் அப்போ பாப்பா கை குழந்தை நீங்கள் இங்கே அது வந்து முளை பிடிச்சிட்டே இருக்குது. அங்கே ஒன்று வெட்டிட்டு அப்புறம் அங்கே ஒன்று வெட்டினாங்க. சரி. இந்த பாருங்க, கட்டைப்பையிலலாம் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இது வெள்ளை பொங்கலுக்கு, இது சக்கரை பொங்கலுக்கு, இது வந்து பராட்டெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். டெம்போ வெளில நிற்கிது, இருங்க காட்டுறேன். எங்கள் அப்பா முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. எதுக்கு சட்டை போடாமல் நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு சுடுதண்ணி காயுதுங்க அடுப்பில், அதனால். இந்த பாருங்க, டெம்போ வந்துருச்சு. டெம்போக்காரங்களுக்கு வந்து வேலையாம், அதனால் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்காரங்களே ஓட்டிக்கிறாங்களாங்க டெம்போ. அவங்களே ஓட்டுவாங்க, அதனால நீங்களே ஓட்டிக்கோங்கன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. உனக்கு எப்படி தெரியுதுன்னு